பித்அத் என்பது ஒருமை, இதனுடைய பன்மை பித்ஆத். இதனுடைய கருத்து என்ன? தமிழில் புதியது அல்லது புதுசு. பித்அத் என்றால் புதுசு அல்லது புதிதாக உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாம். அரபு மொழியில் ஹாதிஹி ஸய்யாரத்து பித்அத்துன் என்று சொல்லுவார்கள். இது புதிய வாகனம். அல்லது ஹாதிஹி தாயிரத்துல் ஹர்பியா முக்தரஅத்துன் வ முப்ததஅத், இந்த யுத்த விமானம் புதியது, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லுவார்கள். எனவே பித்அத் என்ற சொல்லுக்குரிய தமிழ் கருத்து என்னவென்றால் புதியது என்பதாகும். இது மொழி ரீதியான கருத்து. குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த பித்அத்துக்கு ஒரு கருத்து இருக்கின்றது. மொழி ரீதியான ஒரு கருத்தும் இருக்கும், மார்க்க ரீதியான ஒரு கருத்தும் இருக்கும் பெரும்பாலான சொற்களுக்கு. உதாரணமாக தொழுகைக்கு அரபியில் சலாத் என்று சொல்லுகின்றோம். சலாத் என்றால் 2 கால்களை அசைத்தான் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அரபி மொழியில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தொழுகை என்றால் என்ன உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதே போன்று ஹஜ் என்ற சொல் இருக்கின்றது. இதற்கு மொழி ரீதியான கருத்து என்னவென்றால் நினைத்தான், நாடினான் என்பது கருத்து. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஹஜ் என்றால் என்ன அனைவருக்கும் தெரியும். மக்காவுக்கு சென்று இஹ்ராம் கட்டி கஅபாவை வலம் வந்ததற்கு பிறகு செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு ஹஜ் என்று சொல்லப்படும். இதே போன்று பித்அத் என்ற சொல்லுக்கு மொழி ரீதியான கருத்து புதியது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, அவர்கள் செய்து காட்டாத, அவர்கள் அங்கீகரிக்காத அல்லது குர்ஆன் ஹதீஸில் எவ்வித ஆதாரமும் இல்லாத ஒரு விடயத்தை, ஒரு விஷயத்தை செய்து இது மார்க்கத்தில் உள்ளது, இதை செய்தால் நன்மை கிடைக்கும், இது பர்வு, இது வாஜிபு, இது சுன்னத்து, இது முஸ்தஹப் என்று சொல்வது. இதுதான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பித்அத். சரி, இந்த பித்அத் எத்தனை வகைப்படும்? இதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உலக விடயத்தில் பித்அத், மற்றொன்று மார்க்க விடயத்தில் பித்அத். உலக விடயத்தில் பித்அத்தும் இருக்கின்றது புதியவைகள், மார்க்க விடயத்தில் பித்அத்துகளும் இருக்கின்றன புதியவைகள். மூன்றாவது விடயம், இந்த 2 வகைகளுக்கும் உதாரணங்களை பார்ப்போம். இதில் முதலாவது உலக விடயத்தில் பித்அத், இரண்டாவது மார்க்க விடயத்தில் பித்அத். சரி, இதில் முதலாவது நாம் மார்க்க விடயத்தில் இருக்கக்கூடிய பித்அத்துக்கு உதாரணங்களை பார்ப்போம். பாருங்கள், நாங்கள் 5 நேர தொழுகைக்கு அதான் சொல்லி இகாமத்து சொல்லுகின்றோம். இது மார்க்கம், அனைவருக்கும் தெரிந்த விடயம். அதே நேரத்தில் பெருநாள் தொழுகை இருக்கின்றது, இதற்கு நாங்கள் அதான் சொல்வதும் இல்லை, இகாமத்து சொல்வதும் இல்லை. இன்றைக்கு ஒருவர், ஒரு ஆலிம் அல்லது ஒரு இமாம் அல்லது ஒரு பெரியார் அல்லது ஒரு அறிஞர் வந்து 5 நேர தொழுகைக்கு பாங்கு இகாமத், அதான் இகாமத்து சொல்வது போன்று இந்த பெருநாள் தொழுகைக்கும் அதான் இகாமத்து சொல்ல வேண்டும் என்று இதை ஏற்படுத்தி விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் மார்க்கத்தில் பித்அத். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர தொழுகைக்கு அதான் இகாமத்து சொன்னார்களே தவிர பெருநாள் தொழுகைக்கு அதான் இகாமத்து சொல்லவில்லை. இன்றைக்கு ஒருவர் இதை மார்க்கத்தில் உருவாக்கி இது சுன்னத்து, ஃபர்து என்று சொன்னால் இதற்கு பித்அத் என்று சொல்லப்படும் மார்க்க கண்ணோட்டத்தில். அல்லது நாங்கள் ரமலான் மாதத்தில் 30 நோன்பு பிடிக்கின்றோம், திருப்பி 11 மாதங்களுக்கு பிறகு அடுத்த ரமலான் வருகின்றது. ஒருவர் பார்க்கின்றார், நன்றாக வணக்கம் செய்யணும், 11 மாதங்கள் போய்விட என்று ரமலான் முடிந்ததற்கு பிறகு ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், சஃபர் முடிந்ததற்கு பிறகு ரபியுல் அவ்வல் மாதத்திலும் ரமலான் மாதத்தை போன்று 30 நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில் இந்த வணக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்படுத்தி இது ஃபர்து, இது சுன்னத்து அல்லது வாஜிபு அல்லது முஸ்தஹப் என்று சொல்லுகின்றார். இதற்கு மார்க்க கண்ணோட்டத்தில் இதை பித்அத் என்று சொல்லப்படும். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இப்படி நடக்கவில்லை. இதற்குத்தான் பித்அத் என்று சொல்வது. இதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில். இப்படி யாராவது இன்றைக்கு செய்தால் இதை அனைத்து பிரிவுகளும் இது பித்அத் என்று ஒத்துக்கொள்வார்கள், எந்த சந்தேகம் கிடையாது. சரி, உலக விடயத்திற்கு உதாரணம். உலக விடயங்களில் பித்அத் புதியவை.
உதாரணமாக ஷெல்டர் எடுத்துக்கொள்ளுங்கள். இது புதியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இப்படி ஒரு ஷெல்டர் என்று ஒன்று இருந்தது கிடையாது. இதே போன்று டெலிபோன் எடுத்து பாருங்கள், புதியது, உலக விடயத்தில் புதியது. செக்ஸ் மெஷின் இருக்கின்றது, இது புதியது. இதே போன்று விமானம், வாகனங்கள், இவைகள் எல்லாம் புதியவைகள். இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த கோழி என்று ஒன்றிருந்தது, நாட்டுக்கோழி. ஆனால் இந்த 40 நாட்களில் உருவாகிய இந்த பாங்கோழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை. இது உலக விடயத்தில் புதியது. இதை யாரும் மறக்க மாட்டார்கள். இதே போன்று சிறு ஐஸ் பெட்டி இருக்கின்ற குளிரூட்டி, குளிர்பெட்டி, இதுவும் புதியது, பித்அத், துனியாவுடைய விஷயத்தில். இதே போன்று கம்ப்யூட்டர் நாங்கள் பார்க்கின்றோம், இதுவும் புதிதாக தோன்றியது. இதெல்லாம் உலக விடயத்தில் பித்அத்துகள். மார்க்க விடயத்தில் பித்அத்துகள் என்பதை நாம் பார்த்தோம். இதே போன்று உலக விடயங்களிலும் பித்அத்துகள் இருக்கின்றன. அரபியில் இதை பித்அத்துகள் என்று சொல்லலாம். ஏன்? இவைகள். 4வது விடயம், இந்த இரண்டிலும் இஸ்லாம் அனுமதித்தது எது, இஸ்லாம் தடுத்தது எது என்பதை பார்ப்போம். இதில் மார்க்க விடயத்தில் பித்அத்துகளை உருவாக்குவதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. மார்க்க விடயத்தில் இப்படி ஒருவர் பெருநாள் தொழுகைக்கு அதான் இகாமத்தை ஏற்படுத்துகின்றார். ரபியுல் அவ்வல் மாதத்தில் ரமலானை போன்று 30 நோன்பை ஒருவர் ஏற்படுத்துகின்றார். அல்லது ஹஜ் மாதம் முடிந்து 6 மாதங்கள் முடிந்ததற்கு பிறகு துல் ஹஜ் மாசத்தில் ஹஜ் செய்வது போன்று ஹஜ் செய்ய வேண்டும் என்று மக்களை எல்லாம் தூண்டி காபாவுக்கு அழைத்து ஹஜ் செய்ய வைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதுவும் பித்அத், மார்க்க விடயத்தில். இதெல்லாம் தடுக்கப்பட்டவைகள். இதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஏன்? மார்க்க விடயத்தில் ஒன்றை கூட்டுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா மட்டும்தான் பொறுப்படுத்தியிருக்கின்றான். அந்த அல்லாஹ் தான் ஒரு வணக்கத்தை உருவாக்கி இது ஃபர்து, இது சுன்னத்து, இது வாஜிபு, இது முஸ்தஹப்பு, இது நஃபில் என்று சொல்ல முடியும். அல்லது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அவருடைய தூதர் சொல்லுவார்கள். எனவே மார்க்க விடயத்தில் பித்அத்துகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. உலக விடயங்களில் இருக்கக்கூடிய பித்அத்துகள் இருக்கின்றனவே, இவைகளை இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது. இப்போது நான் சொன்ன இந்த விடயங்கள் எல்லாம் பித்அத்துகள் தான். இந்த ஷெல்டர், ஃபிரிட்ஜ், ஏசி, இவைகள் அனைத்தும் பித்அத்துகள் தான். தமிழில் புதியவைகள். இதை இஸ்லாம் அனுமதிக்கின்ற தடை இல்லை. இதே போன்று வேண்டிய பித்அத்துகளை மார்க்க உலக விஷயத்தில் நீங்கள் உருவாக்கலாம். இஸ்லாம் தடுக்கவில்லை. இன்றைக்கு ஒருவர் புதிய ஒரு ஹோட்டலை ஏற்படுத்தி புதிய ஒரு உணவை தயாரிக்கின்றார். அதிலே அரிசி, மாவு, இறைச்சி, மீன், இறால், மாசி, மரக்கறி, சீனி, சர்க்கரை, தேன்பானி, இவைகள் அனைத்தையும் ஊற்றி ஒரு புதிய ஒரு உணவை தயாரிக்கின்றார். தயாரித்து ஒரு பெயரை வைத்து விற்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை அரபியில் பித்அத் என்று சொல்லலாம். புதியது, இதுவரைக்கும் நாங்கள் கண்டதில்லை. இது கூடுமா கூடாதா? கூடும். இஸ்லாம் இதை அனுமதிக்கின்றது. ஆனால் மார்க்க விடயங்களில் இப்படி ஒரு வணக்க வழிபாட்டை, ஒரு திக்ரை ஏற்படுத்திக் கொண்டு இது மார்க்கம் என்று ஒருவர் சொல்வாரே, ஆனால் இதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இதை இஸ்லாம் தடுக்கின்றது. அடுத்ததாக இப்போது ஒரு கேள்வி வருகின்றது. இந்த மார்க்க விடயத்தில் உள்ள இந்த பித்அத்துகளுக்கு அனுமதி இருக்கின்றது, இந்த உலக விடயங்களில் மார்க்க விடயங்களில் உள்ள பித்அத்துக்கு அனுமதி இல்லை. என்ன காரணம்? இதுக்கு என்ன ஆதாரம்? நாம் பார்ப்போம். உலக விடயங்கள் இருக்கின்றனவே, இவைகளில் வேண்டிய பித்அத்துகளை நீங்கள் உருவாக்கலாம். இதை இஸ்லாம் தடுக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்தும் அஅலமு பி உமூரி துன்யாக்கும். உலக விடயங்களில் என்னை விட நீங்கள் அறிந்தவர்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இஸ்லாம் இதை தடுக்கவில்லை. ஆனால் மார்க்க விடயங்களில் தான் இஸ்லாம் இதை தடுத்திருக்கின்றது. சரி, இப்போது நாம் பார்ப்போம், மார்க்க விடயங்களில் பித்அத்துகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை நாம் பார்ப்போம். இது 5வது விடயம். மார்க்க விடயத்தில் பித்அத்துகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றனவா இல்லையா என்பதை நாம் பார்ப்போம்.